நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் பாருங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. இதை சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. கும்பத்தில் மட்டும் 4 கிரகங்கள் சேர்க்கை இல்லைங்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஆக இந்த ஒரு நாட்கள் பாருங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுசுமே நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்காங்க, ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே நல்லதும் உண்டு. உதாரணத்துக்கு 90% நல்லது, இல்லை 10% நெகட்டிவ் அப்படி வரலாம். இல்லை 90% நெகட்டிவ், 10% நல்லது அப்படின்னு வரலாம். இங்கே 4 கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், கும்பத்தில் தான் பாருங்கள் 4 கிரகங்கள் சேர்க்கை. நம்மளோட சுயஸ்தானத்தில், அதாவது உங்களோட சுயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. சுயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கிரகத்தினோட குணாதிசயம் தான் எனக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். 4 கிரகங்கள் இருக்குது அப்படின் போது நான் 4 விதமாக பிஹேவ் பண்ணுவேன். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பேன், ஒரு நேரத்தில் இன்னொரு மாதிரி இருப்பேன். ஒரு நேரத்தில் அம்பி மாதிரி, ஒரு நேரத்தில் அன்னியன் மாதிரி, ஒரு நேரத்தில் ரெமோ மாதிரி அப்படி சொல்லலாம். அப்போ பாதி பைத்தியம் ஆகிடுவோமா? அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த கிரகங்களோட எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜஸ் அப்படின்றது வந்துடும். முதல்ல சுயஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவான்? ராகு ராட்சஸ். அவனுக்கு தலை மட்டும்தான் இருக்குது, உடம்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்? எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு பத்தலை. இந்த கேஜிஎஃப் படத்தில் யாஷ் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் அந்த ஹீரோ, இன்னும் வேணும் அந்த மாதிரி எண்ணம் வரும். அப்போ எண்ணம் வர்றது நல்லது தான் ஒரு விதத்தில். தொழிலில் பார்த்திங்கன்னா பெருசாக திருப்தி இருக்காது. இன்னும் சாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆஃபீஸில் நல்ல பெரிய லெவலில் நம்பர் 1 இருந்தால் கூட இதை விட நான் பாருங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் நான் இந்த ஏரியாவில் நான் நம்பர் 1, ஆல் ஓவர் த இந்தியா நான் நம்பர் 1 வரணும். நான் தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1 இருக்கக்கூடாது, இந்தியாவில் மட்டும் நம்பர் 1, இந்தியாவில் முழுசும் நம்பர் 1 இருக்கணும். இந்தியாவில் நம்பர் 1 ஆகிட்ட பின்னாடி நான் மேலை நாடுகள் ஒரு 10 நாடை கம்பேர் பண்ணி அதில் நம்பர் 1 இருக்கணும். இப்படி இன்னும் வேணுன்ற எண்ணம் ஓயாது இருந்துகிட்டே இருக்கும். அது ப்ளஸ் தான். மைனஸ் என்னங்க இல்லை, இது நல்லது தாங்க. காதல் காமம் பள்ளியறை இது மேலேயும் நாட்டம் இருக்கும். அது கூட தப்பு இல்லைங்க. அது கூட பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க அது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே, அது கூட பிரச்சனை இல்லை. இன்னும் என்ன, எனக்கு இன்னும் வேணுன்ற எண்ணத்தினால நான் குறுக்கொழியில் சம்பாதிக்கணும்னு நினைப்பேன். குறுக்கொழியில் எதிர் வீட்டுக்காரன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், நல்லா தானே இருக்கான், அவன் நேர் வழியிலே சம்பாதிக்கிறான், நேர்மையாக சம்பாதிக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படினாலும் சரி சம்பாதிச்சா சரி அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். அப்படி நீங்கள் செய்யலாமல் செய்யக்கூடாது. காரணம் என்ன? நீங்கள் கும்பராசியில் பிறந்துட்டீங்க, சனி தான் உங்களோட ராசி அதிபர். அப்போ நீங்கள் தப்பான வழியில், குறுக்கு வழியில் நீங்கள் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல மாற்றுறது நீங்களாக தான் இருப்பீங்க. சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்து சுயஸ்தானத்தில் சூரியன். என்னோடய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். என்ன பயங்கரமாக பார்த்திங்கன்னா சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். நான் ட்ரை பண்ணுவேன், ஈஸியாக சாதிச்சிடுவேன். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுயஸ்தானத்தில் சூரியன். மைனஸ் என்ன? டாமினேட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். மற்றவங்களை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோட ஆளுமை அதிகரிக்கும். எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை மட்டும் கைவிட்டுருங்க. ஈகோ வந்துடும், அதை மட்டும் கைவிட்டுருங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் 2ஆம் பாவத்தில் சூரியன். குடும்பத்தில் உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ப்ளஸ்ஸு தான், மைனஸ் கிடையாது. குடும்பத்தில் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் குடும்பத்தினோட சந்தோஷத்துக்காக. மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட பகை அப்படின்றது கூடாது, அவங்கக்கிட்ட வாக்குவாதம் அப்படின்றது கூடாது. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம தீட்டில் மரத்துலேயே கூறு பாயிற மாதிரி அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கூடாது. அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பெருசாக பிரச்சனை அப்படின்றது வேண்டாம், வாக்கு கொடுக்கறது வேண்டாம், வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். அதுக்கப்புறம் சுயஸ்தானத்தில் செவ்வாய். என்னுடைய வேலையினோட நேர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராலையும் என்ன மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்யவே முடியாது. அப்படி ஒரு கெப்பாசிட்டி வரும், அப்படி ஒரு ஆளுமை வரும். என்னோடய வேலையை நான் இன்பில்ட்டாகவே ரொம்ப பார்த்திங்கன்னா நாலேஜபிளாக செய்வேன். வேலை மட்டும் இல்லை, நான் என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக நிறைய பார்த்திங்கன்னா நாலேஜை நான் கெயின் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு நான் ஒரு ஜோதிடம் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப திறமை இருக்கும். 100 ஜோதிடர்கள் முன்னாடி நின்னா கூட நான் பேசுகிற மாதிரி அவங்களால பேச முடியும். கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் என்ன? சட்டுன்னு கோவப்படுவேன், பட்டுன்னு டென்ஷன் ஆகும். ஒரு மீட்டுக்கு போகிறேன், அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி நீ பெரியால நீ இருந்துட்டு போ, அப்படி எழுந்து வந்துகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி கோவம் வரும், டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. அதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி. அதுக்கப்புறம் சுயஸ்தானத்தில் புதன். பேசுகிறதே பார்த்திங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக பேசுவேன்.
நம்ம வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம், வாழைப்பழத்தில் கடபாரை ஏற்ற முடியுமா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு, அந்த மாதிரி ஒரு சாதுரியம், அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் கொடுப்பான். கும்பத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. பட் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கணும். பழக்கத்தை படுத்துக்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும் வரும். புதன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது புதன் எப்பவுமே புத்தி சொல்கிற பேச்சை கேட்பான், நம்மளும் புத்தி சொல்கிற பேச்சை கேட்கணும். சரி, அதுக்கு அடுத்து மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்துக்கு. அது என்ன பாவம் உங்களுக்கு? 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தனப்பிராப்தி, திடீர் தனப்பிராப்தி. போதுன்ற காசு இருக்குதுயா, போதும்யா, பாத சனியில் இருக்கிறோம், இருந்தாலும் காசு குடும்பத்தில் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லையா, கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் பிள்ளைங்கள்லாம் நம்ம சொல்கிற பேச்சை ஓரளவு கேட்பாங்க. பெருசாக கஷ்டம் கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான். 5 வருஷம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, இப்போ சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம்.